இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஜெபமணி இந்த நாளின் ஆராதனை ஆரம்பிக்கலாம். ஜெபிக்கலாம், முழங்கால் படிடுவோம். நாம் தேவனம் ஆராதனைக்குரியவர், அவர் ஆராதனைக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். கொடானக்கூடிய தூதர்கள் அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆராதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த ஆண்டவராக இயேசுவை ஆராதிக்க ஜெபத்தோடு அவரை நோக்கி நாம் பார்க்கலாமா? ஆராதனைக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே, இங்கே ஆராதனைக்குள் வாசம் செய்திடும். ஆராதனைக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே, இங்கே ஆராதனைக்குள் வாசம் செய்திடும். அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஆராதனை. சீனாய் மலையில் வாசம் செய்தி, சீயோன் உச்சியிலும் கண்மாலை வேடிப்பு வாசம் செய்தி, என்னில் நீர் வாசம் செய்யும். அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஆராதனை. பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் செய்தி, பல்வீட நேரத்திலே இல்லங்களோடும் வாசம் செய்தி, எம் உள்ளத்தில் வாசம் செய்யும். அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஆராதனை. இரண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, எங்கள் ஆராதனைக்குரியவரே, நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீங்கள் ஆராதனைக்குரியவர், திருவிழத்தில் வாசம் பண்ணுகிறவர், நாங்கள் நம்மை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர். எனவே அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, இந்த ஆராதனை என்னுடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமுள்ள ஆராதனை செய்ய எங்கள் எல்லாருக்கும் கிருபை தர வேண்டும் என்று செபிக்கிறோம். தடைகள் வேண்டாம், எங்களை ஒருமுகப்படுத்தும் ஆண்டவரே. ஏசப்பா, உள்ளத்தை உமக்கென்று ஒப்புக் கொடுக்கணும். பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு ஆராதனை செய்யணும். எங்கள் ஆராதனை நமக்கு பிரியமான ஆராதனை இருக்கணும். நீர் அங்கீகரிக்கணும். எங்களை ஆசீர்வதிக்கணும்பா. ஆராதனை ஒவ்வொரு பகுதிகளும் இயேசுங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதிக்கிறப்பட வேதனைகள் மாறணும், கண்ணீர் மாறணும், அவருடைய உள்ளங்கள் சந்தோஷத்தை நிரப்பப்பட வேண்டும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை கத்த செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் உங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஆராதனை பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தேவனை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். வேதவசனம் தெளிவாக சொல்கிறது, கர்த்தருடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொண்டும் குடி குளமுள்ள காலை எடுத்துவை பார்க்கிறோம். இதுவே நம் தேவனுக்கு பிரியமானது.
ஒரு நாமத்தை பாட்டினால் துதித்து மகிமைப்படுத்த போகிறோம். முதலாவது எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடும். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். இந்த நாட்கள் எல்லாருக்கும் மிக கஷ்டமான நாட்கள் தான். ஆனாலும் சங்கீதம் 34 வாசிக்கிறோம். தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவரை துதிக்கிற துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். உண்மையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ ஏன் இப்பொழுது கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவ நோக்கு காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் தேவனமா இருக்கிற ஒரு இனம் துதிப்பேன். இக்கட்டான காலத்துல நம்ம காப்பாற்ற ஒருவரும் இல்லை, ஆனாலும் நம்முடைய தேவன் இன்னும் துதிப்போம், இன்னும் மகிமைப்படுத்துவோம். ரட்சகர் கண்டிப்பா நமக்கு விடுதலை தருவார். கவலைகளை சூழ்நிலைகளை மறந்து விடுவோம். என் சூழ்நிலைகளை மாற்றுகிறது நம்முடைய தேவன். என்னோடு சேர்ந்து உற்சாகமா பாடுங்க. வாக்கள கரகெடுத்துட்டு எந்த காலத்திலும் எந்த நேரத்தில் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எல்லாரும் ஒருமனப்படுவோம், அவரை பாடுவோம், அவரை மகிமைப்படுத்துவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதி அந்தமில்லாதவர், அல்பா மேகமா இருக்கிறவர், உங்களோடு புங்களோடுமாக இருக்கிற தேவன் அவர். உற்சாகமாய் பாடுவோம். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, என் தாழ்விலும் நீரே, வாதிலும் நீரே, என் பாதையும் நீரே. இந்த வியாதிப்பட்ட நேரத்திலும் கூட நமக்கு ஒரு பரிகாரம் இருக்கிறார், சுகமாக்க வல்லவர். அவரை பாடுவோம். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையும் நீரே, என் பாதையும் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையும் நீரே, என் பாதையும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதி அப்போஸ்தலர்களே, தேவ நாமத்தை மகிமைப்படுத்தக் கூடாது நாட்களை பலர் தடை செய்தாலும் கூட எங்க தேவனை துதிப்போம் வைராக்கியமா நின்றார்கள். ஒரு இந்துன்பத்தில் வாழுகிற அன்பு தேவ பிள்ளை, ஒரு வைராக்கிய நமக்குள்ள வரட்டும். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையோ மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையோ மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். கரங்களை தட்டி சொல்வதை போல எனக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார். அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளை, உலகம் தத்தளிக்கலாம், பயப்படலாம், நம்ம ரட்சிக்கிற தேவன் இருக்கிறார். எவ்வளவு பெரிய கஷ்டத்தை இருந்தும் ரட்சிக்க வல்லவர். நிற்ப
மீட்பரும் நீரே, என் மேய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. மீட்பரும் நீரே, மேய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா. அவர் துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். நெருக்கத்தின் மத்தியிலும் பவுலும் சீலாவும் பாடி துதித்த பொழுது தேவன் செய்த அற்புதமான காரியங்களை அறிந்திருக்கிறோம். யார் அடித்தாங்களோ அவர்களே அவங்கள்ட்ட வந்து ஆண்டவமாரே ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும். அதை போல நெருக்கத்துல, கஷ்டத்துல, வேதனை கிடைக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நமக்கு ஒரு ஆயுதம் இருக்கிறது, துதியின் ஆயுதம். கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். நிச்சயமாகவே நமக்கு ஒரு விடுதலையும் மேன்மையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னொரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். பிரியமானவர்களே, இந்த வருஷம் ஒரு சமாதானத்தின் ஆண்டாக இல்லை, எங்கேயோ பல நாடுகளுக்கு வந்தது. நமக்கு வராது நினைத்தோம். ஆனா கடந்த மார்ச் மாசத்துல இருந்து நாம் படுகிற வேதனை உங்களுக்கு தெரியும் அல்லவா? எத்தனை ஜனங்கள் மரண பயத்தோடு இருக்கிறார்கள், எத்தனை பகுதிகள் அடைக்கப்பட்டு கிடக்கிறது. ஆனாலும் இந்த ஒரு மாத காலத்திலும் கூட நம்ம தேவன் நடத்தி இருக்கிறார், பாதுகாத்து இருக்கிறார். இந்த நோய் தொற்று நமக்கு அணுகாம நம்மை தேவன் காப்பாற்றி இருக்கிறார். ஆண்டவரை பார்த்து இதுவரை உதவி செய்த உபநேசரே, இதுவரை நடத்தி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். குறைவுண்டு நடத்தினீர், மகிழ்வை தந்தீர், உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி என்னோடு சேர்ந்து பாடுக வாக்கலாம். இதுவரை நடத்தி குறைவுண்டு காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைந்து காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைந்து காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தான். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைந்து காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. பயங்கரமான காரியங்களை ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சி வாயிலாக கேள்விப்படுகிறோம். நம்ம விட பலமுள்ளவங்களா நோயினால வேதனைப்பட்டு கஷ்டப்படும் பொழுது பலவீனமா நமக்கு பலம் தந்து நம்மோடு வந்து இதுவரைக்கு காப்பாற்றின ஆண்டவரை கரங்களை தட்டி பாடுங்க. ஆபத்து நாளே அனுகூலமான துணையுமா நீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளே அனுகூலமான துணையுமா நீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைந்து காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைந்து காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கரம் நீட்டி என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெருக்கினீர். நன்றி ஆண்டவரே.
கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீ நன்றி ஐயா. உன் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீ நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இது நெருக்கடியான காலம் எல்லாருக்கும். ஆனால் ஒரு சோதனை நேரத்தில் கூட நம்ம விட்டு விலகாம நம்மோடு இருந்து நடத்தின தேவன் அவர். கரங்களை தட்டுங்களேன். என் சோதனை நேரத்தில் என் கூட இருந்து ஐயா ஜெயத்தை கொடுத்தீங்களப்பா, உமக்கு நன்றி. சோதனை நேரம் கூட இருந்து ஜெயத்தை தந்தீரே நன்றி ஐயா. சோதனை நேரம் கூட இருந்து ஜெயத்தை தந்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம். இதுவரை நடத்தி குருண்டு காற்று மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குருண்டு காற்று மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. தேவனுக்கு அநேக நாமங்கள். அதுல ஒன்று எபனேசர், இதுவரைக்கும் நமக்கு உதவி செய்கிற தேவன் ஆவார். வெறுமையான தேவனுடைய பிள்ளைகளை இதுவரைக்கும் நடத்தி வந்தார், இனியும் கண்டிப்பாக நடத்துவார். அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தும் முழங்கால் படிக்கிட்டு நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுக்க போறோம். ஹல்லேலூயா. ஆராதனைக்குரிய தேவன் ஆவார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அந்தபடியே சகோதரரே, உங்கள் சரீரங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ள ஜீவ பலியா ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இதுவே செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு அவரை நோக்கி நாம் பார்க்கலாமா? ஹல்லேலூயா. அவர் நேசிக்கிற தேவன் அவர். எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் மரித்து போய்விட்டார்களாம். கணக்கு 1,70,000 பேர் மரித்து போய்விட்டதாக சொல்லுகிறார்கள். 25 லட்சம் பேர் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஜீவன் தேவனுடைய பார்வையில அருமையாக இருந்திருக்கிறது. சிலோவாவில கோபுரம் விழுந்து 50 பேர் மரித்து போனார்கள். அவங்களை விட நீங்கள் நீதிமான் என்பதற்காக அல்ல, அது போல் நாம் பரிசுத்தவானும் அல்ல, நல்லவர்களும் அல்ல. ஏதோ நம்மால தேவன் வைத்த கிருபை இம்மட்டுமாய் காப்பாற்றி இருக்கிறது. அந்த ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், உள்ளத்தை ஒப்பு கொடுப்போம். அதை நோக்கி நாம் பார்க்கலாம். நாட்கள் அநேகர் ஆலயத்துக்கு வர முடியவில்லை. சோ பஸ் ஓடல, ஆட்டோ ஓடல, தேவ சுமத்துக்கு வரக்கூடாது, கூடக்கூடாது. வீடுகளை உட்கார்ந்து தேவன் ஆராதிக்க வேண்டிய நிலைமையில நாம் இருக்கிறோம். எனக்கு கால வனத்தின் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைங்க, அவரை பார்த்து சொல்லுங்க, வாரந்தோறும் உம்முடைய வீட்டுக்கு தேடி போனோம்பா. ஒவ்வொரு நாளும் தேடி இந்த ஆலயத்துக்கு நான் போன ஆண்டவரே, இன்றைக்கு நான் போக முடியாம இருக்கிறேன். சூழலை ஆலயத்துக்கு போக விடாம ஆக்கி வைத்து இருக்கிறது. என்னை தேடி வாங்கப்பா. இந்த உலகத்துக்கு எங்களை தேடி வந்தவரே, இப்ப நாங்க இருக்கிற இடத்துல எங்களை தேடி வாங்க தகப்பனே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தார். குத்தூராய் விடப்பட்ட ஒரு மனுஷன் கள்ளர்களை காயப்பட்டு கிடக்கிறான். நல்ல சமாரியன் தேடி வந்து செய்தது அறிந்திருக்கிறோம் அல்லவா? அந்த நல்ல சமாரியன் இயேசு உங்களை தேடி இப்பொழுது வரப்போகிறார். என்னோடு சேர்ந்து தேவன் ஆராதித்து பாருங்க. அந்த நல்ல சமாரியன் உங்களை தேடி வருவார். உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்கள் வேதனைகளை மாற்றுவார்.
என்னோடு சேர்ந்து நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வருகிறார். நம்பிக்கையோடு சேர்ந்து பாடுக பார்க்கலாம். நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி சொல்லுங்களேன் விசுவாசத்தோடு கூட. என்னை கண்டாரே, அணைத்து கொண்டாரே. என்னை கண்டாரே, அணைத்து கொண்டாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தார். 38 வருஷம் வியாதிப்பட்ட மனுஷன் அவன் இருக்கிற இடத்துக்கு தேடி போய் சுகம் வேணுமான்னு கேட்டு சுகத்தை கொடுத்த இயேசு சமாதானம் இல்லாத சகையுவ அவன் இருக்கிற இடத்துக்கு தேடி போய் வீட்டுக்கு ரட்சிப்பை நான் தருகிறேன் என்று சொன்னது. துக்கம் நிறைந்த மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு தேடி போய் கண்ணீரோடு காணப்பட்ட அவங்க கண்ணீரை தொடுத்து சந்தோஷத்தை கொடுத்த ஆண்டவர் ஹல்லேலூயா தேடி வருகிறார். நினைக்கிறவர் தேற்றுகிறவர் சுகமாக்குறவர். காயம் கட்டினாரே, தோள் மேல் சுமந்தாரே. காயம் கட்டினாரே, தோள் மேல் சுமந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. அருகில் வந்தாரே, மனது உருகினாரே. அருகில் வந்தாரே, மனது உருகினாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. பிரியமானவர்களே, ஏற்கனவே சொல்லுவதை போல வெளிநாட்டுல ஒரு சின்ன தம்பி இருந்தான். அவன் பேர் சாம். அவன் ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கூடத்துக்கு போகும் பொழுது அங்க இருக்கிற ஆலயத்துல போய், ஜீசஸ் நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு போகும் பொழுது அப்படி இயேசுவை பார்த்து சொல்லிட்டு போவானா. ஆனா ஒரு நாள் அந்த சாம் சர்ச்சுக்கு போக முடியாதபடி விபத்தில் அகப்பட்டான். அவன் சர்ச்சுக்கு போக முடியல. ஆஸ்பத்திரியில கண்ணீரோடு ஆபத்தான நிலைமையில படுத்திருக்கிறான். ஆனா அந்த இயேசு அவனை தேடி வந்தாராம். ஒவ்வொரு நாளும் தன்னை தேடி வந்த அந்த சின்ன பையனை தேடி, சாம் இப்போ ஜீசஸ் வந்திருக்கிறேன் அப்படி அவனுக்கு சொல்லி சந்தோஷத்தை கொடுத்து சுகத்தை கொடுத்தாராம். அதே இயேசு கண்ணீரோடு கூட, ஒருவர் ஆலயத்துக்கு என்னால் போக முடியல, என் தேவ சமூகத்துக்கு நான் போய் என் கண்ணீரை ஊற்ற முடியல, என் வேதனை சொல்ல முடியல, அழுகையோடு வீட்டில் உட்கார்ந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதே இயேசு உங்களை தேடி வருகிறார். ஹல்லேலூயா. அவன் நல்ல சமாரியன், வேதங்கள் அறிந்து வைத்திருக்கிற தேவன். அவர் கண்ணீரை துடைத்து கவலைகளை மாற்றி ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். இப்ப அந்த ஆண்டவரை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. காலையில் எனக்கு கர்த்தர் சொன்னதை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். உங்களை தேடி கர்த்தர் வருகிறார். வாரந்தோறும் ஒரு தேடி வந்த அன்பு தேவ பிள்ளையே, உன்னை தேடி கர்த்தர் வருகிறார். நினைக்கிறத தேடி எப்படி வியாதிப்பட்ட மனுஷனை சுகமாக்கினாரோ நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்னை தேடி வந்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்ல போகிறோம். என்னை தேடி வந்த இயேசு, நான் பாவியான மனுஷன். எனக்கு பேதுருவை தேடி கர்த்தர் வந்த பொழுது நான் பாவியான மனுஷன். பேதுரு சொல்லவில்லையா, நான் பாவியான மனுஷன், நான் ஒண்ணுக்கு பிரயோஜனம் இல்லாதவன், எல்லாரும் வெறுத்து ஒதுக்கப்பட்டவன். ஆனா உலக ரட்சகர்களை தேடி வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை துதிக்க போறேன் என்று சொல்லி என்னோடு சேர்ந்து உங்களை தேடி வந்திருக்கிற இயேசுவை துதித்து பாருங்களேன்.
தேடி வந்து தன் நம்பின மக்களுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களுக்கும் அற்புதம் செய்ய போகிறார். வாய்களை தரப்போமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நல்லவரே, இரக்கமுள்ளவரே, மனதுருக்கம் நிறைந்த தேவாதி தேவனே, மாட்சியுடையவரே, ஒருவர் சேரக்கூடாத ஒளிகளை வாசம் பண்ணுகிறவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாயின் கற்பத்தில் எங்களை தெரிந்தெடுத்தவரே, தாயோட தகப்பனோட எங்களை அதிகமாக நேசிக்கிறவரே, உலகமே எங்களை வெறுத்து கைவிட்டாலும் எங்களை வெறுக்காத தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அருகில் வந்திருக்கிறவரே, எங்களுக்குள்ளே இருக்கிற தேவாதி தேவனே, உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உண்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உண்மை மகிமைப்படுத்துகிறோம். தாய் தன் பாலகனை மறந்தாலும் உன்னை மறப்பனோடு சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீ எங்களுக்காக யாவை செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனப்பா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவரே உன் ஆதரிப்பார் சொல்லப்பட்டிருக்கிறது. கவலைகள் உண்மையில வைக்கிறோம், பாரங்கள் உண்மையில வைக்கிறோம். எங்களுக்கு உண்மை தவிர யாரு உண்டு தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர்கள் நல்ல சமாரியன் அப்பா, எங்களை தேடி வருகிற நல்ல சமாரியன். குற்றூராய் கிடக்கிற எங்களை காயங்களை ஆற்றி ஹல்லேலூயா சேர்க்க இடத்தை சேர்த்து எங்களை உயர்த்த நல்ல சமாரியன் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உலகம் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. உலகம் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. கேட்பாராற்று கிடந்த என்னை, கேட்பாராற்று கிடந்த என்னை உயர்த்தி வைத்த என் தெய்வமே, உயர்த்தி வைத்த என் தெய்வமே. நல்ல சமாரியனே, இங்கு நல்ல சமாரியன். ஒரு காலத்தில் அப்படித்தானே கிடந்தோம், அநாதைகளாக, யாரும் தேடி வராதவங்களாக கிடந்தோம். இயேசு நம்மை தேடி வந்தார். உலகத்தால் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு கிடந்த நம்ம இயேசு தேடி வந்து, பகைத்த மக்களும் வெறுத்த மக்களும் நம்மை தேடி வரும்படி செய்தாரு. அந்த ஆண்டவரை நோக்கி அனாதையாக இருந்த என்னை, அனாதையாக இருந்த என்னை தேடி வந்த தெய்வமே, தேடி வந்த என் தெய்வமே. நல்ல சமாரியனே, இங்கே நல்ல சமாரியனே. பாவத்தில் இருந்த என்னை பரிசுத்தமாக்கினீரே, பாவத்தில் இருந்த என்னை பரிசுத்தமாக்கினீரே. பாவங்கள் யாவையும் மன்னித்து மறந்து, பாவங்கள் யாவையும் மன்னித்து மறந்து புதிய மனிதனை மாற்றினீரே, புதிய மனிதனை மாற்றினீரே. நல்ல சமாரியனே, இங்கு நல்ல சமாரியனே. கண்ணீரோடு கடந்து வந்த பொழுது, வேதனைக்கு மத்தியில் கிடந்த பொழுது கண்ணீரை துடைத்து காயங்கள் ஆற்றி செத்து போயிடுவோம், இனி வாழ முடியாதிருந்த நம்மளை வாழ வைத்தவர். கண்ணீரின் பாதையிலும் கஷ்டத்தின் நேரத்திலும், கண்ணீரின் பாதையிலும் கஷ்டத்தின் நேரத்திலும், கண்ணீர்
வாழ வைத்த என் தெய்வமே, நல்ல சமாரியனே, இங்கு நல்ல சமாரியனே. பிரியமானவர்களே, உங்களை தேடி இயேசு வருகிறார். இது நெருக்கடியான நேரம்தான், ஆனால் அவரை விட்டு விலகக்கூடாது. பேதுருங்கிற தேவ மனுஷனை அறிந்திருக்கிறீர்கள். மீண்டும் அவனை தேவன் தமிழை சீசனாக மாற்றினார். அவருக்கு ஒரு நெருக்கம் வந்த பொழுது பயந்து போய் இயேசு விட்டு விலகி போய் இயேசுவை தெரியாதுங்கிறான், இயேசு மறுதளிக்கிறான். ஆனா அந்த பேதுருவை இயேசு திரும்பி பார்த்தார். இந்த நாட்களை பின்வாங்கி போயிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இயேசுவின் கண்கள் உன்னை பார்க்கிறது. உன்னை அவர் தேடுகிறார். அவருக்கு ஒப்பு கொடுத்துப்பார். உன்னை கைவிட மாட்டார். இந்த வியாதி என்ன செய்யும், இந்த கஷ்டம் என்ன செய்யும், எத்தனையோ ஆபத்துல காப்பாத்தலையா, அந்த தேவன் இன்றைக்கும் நம்மை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். உலகமே நம்ம கைவிட்டாலும் கைவிடாத தேவன் அவர். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவரை கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, வேதனைக்கு மத்தியில் கிடக்கிற எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. அன்றைக்கு உடைய சீஷர்கள் வெளியே தலை காட்ட பயந்து அவைகளை பூட்டிக் கொண்டு கிடந்ததை போல இன்றைக்கு நாங்கள் பயந்து கிடக்கிறோம் ஆண்டவரே. அரசாங்கங்களை பயமுறுத்துகிறது, வெளியே வந்தா வியாதி வந்துவிடும் அப்படி பயமுறுத்துகிறாங்கப்பா. வெளியே கால் வைக்க பயமா இருக்குது ஆண்டவரே. பயந்து போய் வீடுகளில் கிடக்கிற எங்களை பாரும். வேலைக்கு போக முடியாதபடி, நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்ய, எதிர்காலம் என்ன என்ற கேள்விக்குறியோடு கூட, இது எங்க போக முடியுமோ கவலையோடு கூட பயந்து கிடக்கிற எங்களை கண்ணோக்கி பாரும். இது மத்திலும் கூட நம்பிக்கையோடு ஆராதித்த பிள்ளைகளை பாருங்கப்பா. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வருகிற தேவன் ஆண்டவரே. ஐயா, ஒவ்வொரு வாரமும் தேடி வந்த பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு நீ தேடி போவீராக. இருக்கிற இடத்துல உனக்கு நான் என்ன செய்யணும்பா அப்படி கேட்பீராக தகப்பனே. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய், கேட்டு அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். ஐயா, வீடுகளை உட்கார்ந்து அடைப்பட்ட நிலைமையில எந்தெந்த வேதனையோடு இருக்கிறாங்களோ, ஐயா நீர் எங்களை விசாரிக்கிற தேவனப்பா. மனுஷனுக்கு தெரியாது, உமக்கு தெரியும் அல்லவா. ஒரு விஷயம், நல்ல சமாரியனே, நல்ல பிரதான ஆசாரியரே, பிரதான மேய்ப்பரே, ஐயா நீர் உடைய பிள்ளைகளை தேடி போய் ஆராய்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரை தொடையும். கலங்காது தைரியம் சொல்லுவீராக. அவங்க ஆராதனை ஏற்றுக்கொள்ளும். அன்றைக்கு ஆராதித்த தானியலுக்கு ஒரு விடுதலையும் ஜெயத்தை மேன்மையும் கொடுத்ததை போல, நம்மை ஆராதித்த ஆண்டவரை சாத்லாக் மிஷாக் ஆபேத்ல அற்புதம் செய்ததை போல இன்றைக்கு ஆராதிக்கிற போல ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வைரஸை அழித்து போடுங்கப்பா. ஏன் அந்த வியாதி சுகமாகட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் மறுபடியும் அநேக இக்கட்டுகளின் ஆபத்துகளை காணும்படி செய்த என்னை திரும்ப உயிர்ப்பித்து பூமியின் பாதாளத்திலிருந்து ஏறி வர பண்ணி என் மேன்மையை பருக பண்ணி தேற்றுவர்கள் தாவீது சொல்லுகிறாரு. அதை போல ஒரு மாசம் வேலைக்கு போகாம இருந்தாலும், தொழில் முடங்கி காணப்பட்டாலும் உடைய பிள்ளைகளிடம் மறுபடியும் வெற்றி சிறக்க பண்ணுவீராக. ஐயா, மறுபடியும் தாவீது இழந்ததை திரும்ப பெற்றுக்கொண்டதை போல திரும்ப சிறந்திருக்கட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்யும், வியாதிகளை குணமாக்கும், தேவைகளை சந்தியும், அதிசயங்களை செய்யும். நாமத்தை மகிமைப்படுத்துவீராகப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே, ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஆராதனை என்னோடு சேர்ந்து பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நம் இயேசு ஒரு நாளும் கைவிட மாட்டார். சங்கீதம் 46 வாசிக்கிறோம், பூமி நிலை மாறி மலைகள் அடிச்சமத்தில் சாய்ந்து போனாலும் என்று பார்க்கிறோம் அல்லவா. அப்படி சொல்ல வந்தாலும் கூட நம்மோடு இருந்து காப்பாற்றுகிற தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். சரி, நம்முடைய பாவம், அக்கிரமம், தேவ கோபம் எதுவோ இன்னைக்கு பற்றி எரிகிறது.
ஆனாலும் தம்முடைய பிள்ளைகளை காக்க தேவன் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கோழி தன் குஞ்சுகளை தன் சிறைகளை வைத்து கூட்டி சேர்ப்பதை போல தேவன் தம்முடைய பிள்ளைகளை அரவணைத்து எந்த சேதம் இல்லாம இப்படி அக்கனிக்குள்ள போடப்பட்ட சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஒரு சேதம் இல்லாம காப்பாற்றினாரோ, அதே போல சிங்கக்கேபில போடப்பட்ட தானியேல் சேதம் இல்லாம காப்பாற்றினாரோ, அதே போல அவரை நம்பி அவருடைய செட்டுகளுக்குள்ள நாம் பாதுகாப்பாக இருக்கும் பொழுது ஒரு சேதம் இல்லாம நம்ம காப்பாற்ற உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். எனக்கு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா ஜெபம் பண்ணுங்க. எங்கள் பாவத்தை மன்னியும் என்று கேட்போம். உலக மக்களுடைய பாவத்தை மன்னி என்று ஜெபம் பண்ணுவோம். நிர்விசாரம் இருக்க வேண்டாம். உலகத்தின் கடைசி நாட்களுக்குள்ள நம்ம வந்துவிட்டோம், அதை மறந்துவிடக் கூடாது. வேதத்துல கடைசி காலத்துக்கு முன்னதாக என்னெல்லாம் நடக்கும் என்று கர்த்தர் சொன்னாரோ நிறைவேறி வருகிறது. வரையை காயத்தப்பட வேண்டும். ஜெபம் பண்ணுங்க, பயப்பட வேண்டாம். சீக்கிரமா கர்த்தர் நிலைமைகளை மாற்றி ஆசீர்வதிப்பார். சரி, வேதத்திலிருந்து சுருக்கமாக சில பகுதிகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதிய 2வது நிருபம் 4வது அதிகாரம் 17-18 வசனங்கள். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானது, காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, புறஜாதிகளுக்கு ராஜாக்களும் நாமத்தை குறித்து பிரசங்கிப்பதற்காக நாம் தெரிந்து கொண்ட மாத்திரம் என்று தேவன் சாட்சி பெற்ற பவுல் கொரிந்து சபையாருக்கு சொல்லுகிறார். அது விசேஷமா யாருக்கு சொல்லுகிறார்? காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, பார்க்கிறதை நோக்கி இருக்கிற நமக்கு அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும். இந்த லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான கனமகிமையை கொடுக்கும். ஏனென்று சொன்னால் காணப்படுகிறதெல்லாம் அநித்தியமானது, காணப்படாதவர்கள் மட்டும்தான் நித்தியமானது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் காண்கிற உலகம் இருக்காது. நாம் காண்கிற எல்லாம் அழிந்து போகக்கூடிய ஒன்று. எனவே இதுக்காக நாம் அழைக்கப்படவில்லை. காணாத பரலோகம் நமக்கு இருக்கிறது. எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, காணப்படாதவர்களை எதிர்பார்த்திருக்கிற நமக்கு இந்த உபத்திரவம் சீக்கிரத்தில் நீங்கும். அப்படி நீங்கும் பொழுது மிக அதிகமான கனத்தையும் மேன்மையும் நமக்கு தரும். இந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வைரஸினால உலகமெல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. பல கோடி மக்கள் இந்த வைரஸ் அழிந்து போனாலும், இந்த வியாதி சுகமானாலும் பஞ்சத்துல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்படுவதாக சொல்லுகிறார்கள். அநேகருடைய வேலைகள் பறிபோகும், வேலை இல்லாத நிலைமை உருவாகும். இப்படி மிகவும் நெருக்கடியான ஒரு சூழ்நிலையை உலகம் சந்திக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காணப்படாத பரலோகத்தை பார்த்திருக்கிற நமக்கு, நித்திய ஜீவனையும் நித்திய வாக்கு எதிர்பார்த்திருக்கிற நமக்கு தேவன் சொல்லுகிறார், இது நீங்கும். இன்னைக்கு எல்லாரும் இது எப்ப தீர போகிறது? போன மாசம் ஆரம்பித்தது, இந்த மாசம் 14ஆம் தேதி என்று சொன்னார்கள். இப்ப மே மாசம் 3ஆம் தேதி என்று சொல்லுகிறார்கள். இதை திரும்ப நீட்டிப்பார்களா நமக்கு தெரியவில்லை. இது எத்தனை மாதம் போகும்? மருந்து கண்டுபிடிக்க 1 வருஷத்துக்கு மேல் ஆகலாம் என்று சொல்லுகிறார்கள். இது முடிவுதான் என்ன? என்னைக்கு நம்முடைய சிறை வாழ்க்கை மாறும்? என்னைக்கு நான் விடுதலையோடு இருக்க முடியும்? ஆரம்பத்தில் இருந்ததை போல் எப்படி இருக்க முடியும்? யாருக்குமே பதில் சொல்ல முடியவில்லை. எந்த தலைவர்களுக்கும் சொல்ல முடியவில்லை, எந்த விஞ்ஞானிகளுக்கும் சொல்ல முடியல. எல்லாரும் யோசிக்கிறார்கள் என்னைக்கு தீரும். ஆனாலும் இயேசு சொல்லுகிறார், அது சீக்கிரத்தில் நீங்கும். யாருக்கு? காணப்படாத பரலோகத்தை எதிர்பார்த்திருக்கிற நமக்கு இந்த உபத்திரவம் சீக்கிரமாக நீங்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தண்ணீரை கடக்கும்போது உன் கூட இருப்பேன்னு சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு உலகமெல்லாம் கஷ்டப்படுது. அவர் நம்பி இருக்கிற பிள்ளைகளை தேவன் கஷ்டப்படாம காக்கிற தேவனாக இருக்கிறார். அவரை நம்பி இருங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்கள், அவர் நோக்கி பாருங்க. இந்த உபத்திரவத்தின் பாதையும் கூட நாம் தாண்டி போகும்படி கர்த்தர் கிருபை செய்வார். எப்ப நீங்கும்? சீக்கிரமாக நீங்கும். அது சீக்கிரத்தில் நீங்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலும் கூட அன்னைக்கு நீங்காத காரியம் இருக்கலாம். இது என்ன விட்டு நீங்குமா? இது என்ன விட்டு போகுமா என்று அநேகர் நாம் கவலைப்படுகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட
ஒரு சமயத்துல தன் பலவீனத்தை குறித்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவர் இது என்னை விட்டு நீங்கும்போது எனக்கு உதவி செய்யும். அதே போல அநேக சந்தர்ப்பத்துல தரித்திரம், கஷ்டம், வேதனை என்னை விட்டு நீங்காதா? இல்ல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே கர்த்தர் நம்ம விட்டு நீக்குகிற 3 முக்கியமான சில காரியங்களை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது 1 யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோம் என்று சொன்னால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ள தேவனுமாக இருக்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் எல்லா அநியாயத்தை நீக்கி நம்ம சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ள தேவனுமாக இருக்கிறார். பாவத்தை, அநியாயத்தை நீக்கி நம்ம சுத்திகரிக்கிற தேவன் அவர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, எல்லா கஷ்டங்களுக்கும் எல்லா பாடுகளுக்கும் பாவம் தான் காரணம். இந்த பாவத்தினாலதான் உலகத்தில் சாபமே வந்தது. இன்றைக்கு நமக்கு இருக்கிற வியாதி, நமக்கு இருக்கிற கஷ்டம் எல்லாவற்றுக்கும் காரணம் பாவம் தான். இதை மனுஷன் அறிந்தா நல்லா இருக்கும். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு நீ நீங்களாக்கி விடும். அடுத்தவர்களே குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனா இத்தனை கஷ்டத்துக்கு நம்முடைய பாவம் தான் காரணம் என்கிற அறிவில்லாம தெளிவில்லாம காணப்படுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளோட பாவத்தின் கொடுமை என்பது பயங்கரமானது. பாவம் நமக்கு வியாதியை கொண்டு வரும், நம் ஆசீர்வாதத்தை இழக்க வைக்கும், வீட்டு வாசப்பல்ல படுத்து கிடக்கும், நம் சந்தோஷ நிம்மதியை கெடுத்து விடும், பிள்ளைகள் வாக்கில் வேதனைகளை கொண்டு வரும். இவ்வளவு பயங்கரமான காரியத்தை செய்கிறது பாவம். அப்ப அந்த பாவம் நீங்க யார் இந்த பாவத்தை நீக்குவது? பாவத்தை நீக்குகிற அதிகாரம் இயேசுவுக்கு உண்டு. அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க வல்லமையானது வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த உலகமே இன்னைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. ஏன்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாவம் பெருகிவிட்டது. நாம் பார்க்கிற சிறு பிள்ளைகள் 3 வயசு 6 வயசு பிள்ளைகளை கற்பழிக்கிறத நாம் பார்க்கிறோம். அநேக பிள்ளைகளோட வாழ்க்கை சீரழிந்து போவத, கொலைகள், வெறிகள், அருமையான தேவனுடைய பிள்ளைகள் துணிகரமான பாவங்கள் எல்லா தேசத்திலும். மனுஷன் தேவனை மறந்து விட்டான். பாவத்தை பால் போல் பருகி என்னை கேட்பது யார்? என்னை கேட்பது யார்? அநேக தேசங்களில் பாவங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுத்து விட்டார்கள். மதுபானம் குடிக்கலாம், விபச்சாரம் பண்ணலாம், சீட்டு விளையாடலாம். எல்லா பாவங்களுக்கும் பல தேசங்கள் அங்கீகாரத்தை கொடுத்து விட்டது. தேவன் எதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதெல்லாம் செய்யலாம் என்று இந்த உலகம் அங்கீகாரத்தை கொடுத்து விட்டது. எனவே நான் பாவம் செய்வேன், நீ யாரு கேட்க முடியும்? இப்படி துணிகரமாக கேட்க ஆள் இல்லை என்று சொல்லி மனுஷன் பாவம் செய்தா இன்னைக்கு தேவன் அரசன் அன்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொன்னதை போல துணிகரமாக செய்த பாவம் இன்னைக்கு உலகமெல்லாம் வேதனைப்படுகிறது. இந்த சின்ன ஒரு வைரஸ் நிமித்தமாக என்ன செய்ய என்று சொல்லி எல்லா தேசங்களும் திகைத்து கொண்டு இருக்கிறது. ஒரு ஆளுக்கு ஒரு மாதிரி இருக்குதாம், இன்னொரு ஆளுக்கு இன்னொரு விதத்தில் இருக்கிறதாம். இது எப்படி சுகமாக்க, என்ன செய்ய தெரியாதபடிக்கு உலகமே கலங்கி கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன? பாவம். வறுமையான தேவனுடைய பிள்ளைகளை இப்ப என்ன செய்ய முடியும்? அன்னைக்கு நினிவே ஜனங்களுக்கு அழிவு வந்த பொழுது அவங்க முழுவதுமாக மனம் திரும்பினார்கள், ரட்சிக்கப்பட்டாங்க. எங்கள் பாவத்தை மன்னியும் என்று ஆண்டவரை பார்த்து கதறினாங்க. தேவன் மன்னித்து அற்புதங்களை செய்தார். இப்ப தானியேல்ங்கிற தேவ மனுஷனை பார்க்கிறோம். இன்னைக்கு நாம் போய் நீங்க போய் யார்ட்டையும் சொல்லி யாரையும் திருத்த முடியாது. ஆனா தானியேல்ங்கிற தேவன மனுஷன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் செய்த பாவத்தை மன்னியும், என் ஜனங்கள் செய்த பாவத்தை மன்னியும். அப்படி தனக்காக தன் ஜனத்துக்காக பாவறிக்கை செய்த பொழுது கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டார் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பயங்கரமான அழிவில் இருந்து நானும் நீங்களும் தப்புவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னா நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யணும். எல்லா மக்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யணும். ஆண்டவரே எங்க பாவத்தை மன்னியும், எல்லா மக்களுடைய பாவத்தை மன்னியும் அறிக்கை செய்தால் எல்லா அநியாயத்தை நீக்கணும் சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையின் நீதி உள்ள தேவனுமாக இருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு பாவத்தை செய்தார்.
இச்சித்தார், விபச்சாரம் பண்ணார், கொலை செய்தார். அவருடைய பாவ உணர்த்தி காண்பித்த உடனே அவர் சங்கீதம் 51 தன் பாவத்தை அறிக்கை செய்கிறத பார்க்கிறோம். சங்கீதம் 51:1-2 வசனங்களை வாசிக்கிற வேளையில், தேவனே தேவனே உமது கிருபையின்படி எனக்கு உம்முடைய கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை என் மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி பாவம் வர என்னை சுத்திகரி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எப்படி அறிக்கை செய்கிறான்? என் அக்கிரமம் நீங்க, என் பாவம் நீங்க, என் மீறுதல் நீங்க, என்னை சுத்திகரியும். கர்த்தர் நீங்கும்படி செய்தாரு. அந்த தாவீதை மறுபடியும் ஆசீர்வதித்தாரு. அவன் சந்ததியில இது உலகத்தை ரட்சிக்க இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார் என்று பார்க்கிறோம். என் பாவம் நீங்கட்டும், என் அக்கிரமம் நீங்கட்டும், என் தேசத்தின் பாவம் நீங்கட்டும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அந்த பாவத்தை நீக்கி நம்மை காப்பாற்ற வல்லவர். ஆலயத்துக்கு வர முடியலையேங்கிற கவலை அநேகருக்கு இருக்கிறது. ஏன் அருமையானவர்களே? பாவம் வரும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 11வது வசனத்துல, ஆண்டவரே பாவம் செய்துட்டம்பா, உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிவிடாதையும். இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆலயத்துக்கு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடும் பொழுதெல்லாம் அநேருக்கு வர மனசு இல்லை. ஆனா இன்னைக்கு ஐயோ ஆலயத்துக்கு போக முடியலன்னு கவலை இருக்குது. ஏன்? கர்த்தர் ஒருவேளை நம்ம பாவத்து நிமித்தமாக அவருடைய சமூகத்தோடு தள்ளி விட்டு எடுக்கலாம் அல்லவா? இன்றைக்கு நாம் பாவத்தை அறிக்கை செய்தா பாவத்தை மன்னித்து அந்த அக்கிரம் பாவம் நீங்கும்படி செய்து சமூகத்துக்கு வரக்கூடிய கிருபைகளை தேவன் தரலாம். எனவே ஒருவேளை ஆலயத்துக்கு வர முடியாம வீடுகள் இருந்து வேதனையோடு இந்த ஆராதனை பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரே நம்முடைய சமூகத்துக்கு போக முடியாதபடி எந்தெந்த பாவம் எனக்குள் இருக்குதோ அது என்னை விட்டு நீங்கட்டும் என்று சொல்லி ஊழியக்காரங்க ஜெபிக்கலாம், விசுவாசிகள் ஜெபிக்கலாம். ஆண்டவர் ஆலயத்தில் போய் ஆராதிக்க முடியாதபடி நான் என்ன பாவம் செய்தேன் ஊழியக்காரங்க சொல்லும் பொழுது இந்த பாவத்தை நீங்க செய்து அவங்க சபை நடத்த கர்த்தர் கிருபை தரலாம். விசுவாசிகள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு போய் ஆராதிக்க முடியாதபடி நாங்க என்ன பாவம் செய்தோமோ அது எங்களை நீங்கட்டும் என்று சொல்லி ஜெபித்தா அது நீங்கும்படி கிருபை செய்து அவருடைய சமூகத்துக்கு வந்து அவர் தொழுது கொள்ளக்கூடிய கிருபைகளை தேவன் தருவார். முதலாவது பாவங்களை அறிக்கை செய்தா அது நம்ம விட்டு நீங்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். இரண்டாவதாக வாசிக்கலாம் மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கிற வேளையில, அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, மாம்சத்துல இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து வந்த காலத்துல ஒரு சமயத்துல 12 வருஷமாய் பெரும் பாலோடு கஷ்டப்பட்ட ஒரு ஸ்திரீ இயேசுவை தேடி வந்தாள். அந்த வியாதி சுகமாக வேண்டும் என்று அவர் தன் சொத்துக்களை எல்லாம் விற்று வைத்தியருக்கு கொடுத்து கொஞ்சம் கூட சுகம் கிடைக்காம மிக வேதனையோடு இருக்கும் பொழுது அவளுக்கு நம்பிக்கை வருகிறது, இயேசு வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும். அவன் நம்பினதுபடியே இயேசு வந்தாரு, தொட்டா சுகமானது. ஆனாலும் மறைந்திருக்கவில்லை. நீ தொட்டது யார் என்று கேட்கும் பொழுது தான் செய்த காரியத்தை, தன் உடல் சம்பவித்த காரியத்தை தேவனுக்கு அறிக்கை செய்யும் பொழுது இயேசு சொல்லுகிறார், மகளே உன் விசுவாசம் ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மனுஷன் அறிவு பெருத்தவனாக மாறிவிட்டான். எத்தனையோ ஆஸ்பத்திரிகளை கட்டி வைத்திருக்கிறான், மருந்து மாத்திரை எவ்வளவோ கண்டுபிடித்து வைத்திருக்கிறான். ஆனாலும் வியாதிகள் சுகமாகுதா? நூதனமான வியாதிகள், பயப்படத்தக்க விதமான வியாதிகள். ஒரு அருமையான மருத்துவர் நேற்றைய தினம் மருத்து போய்விட்டார். அவர் நரம்பு சம்பந்தப்பட்ட மருத்துவத்தை சிறந்தவராம், ரொம்ப திறமை வாய்ந்தவராம். ஆனாலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அநேருக்கு வைத்தியம் பண்ணினாரு. அவருக்கு வைத்தியம் பண்ண முடியாதபடி சடுதியாக மரித்து போய்விட்டார். இதே போல ஊட்டியில அங்கு ஒரு அருமையான ஒரு 7 வயதுள்ள டாக்டர், ரொம்ப திறமசாலியாம். அவர் வெளிநாட்டில் அநேகர் ஒரு வேலைக்கு கூப்பிட்டார்களாம். ஆனா இல்லை, நாட்டுக்கு நான் சேவை செய்ய வேண்டும் என்று சொல்லி கிராமத்தில் இருந்து சேவை செய்தாராம். என்ன காய்ச்சல் அவருக்கே தெரியவில்லை. என்ன காய்ச்சல் அவருக்கு தெரியாதபடிக்கு அவரும் கூட ஆஸ்பத்திரி சேர்க்கப்பட்டு மரித்து போய்விட்டார். அருமையானவர்களே, மக்களுக்கு வைத்தியம் செய்யக்கூடியவர்கள் அவர்களை சுகப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. அப்ப என்ன செய்ய?
இன்னைக்கு அநேக வியாதிப்பட்ட மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இருதய வியாதி, நுரையீரல் வியாதி, இப்போ அதுக்கு மேலாக மற்ற வியாதிகளை மறக்க வைக்கத்தக்க அளவுல ஒரு சின்ன ஒரு வைரஸ் அது தாக்கி லட்சக்கணக்கான மக்கள் வியாதிப்பட்டு வேதனையோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுங்கிற வைத்தியர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் சகல வியாதிகளையும் குணமாக்க வல்லமுள்ள தெய்வம். மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 23வது வசனம். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு கடந்து போனாரு, சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். பல வசனங்கள். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து வந்த 3.5 வருஷத்துல அவரை எந்தெந்த வியாதியில தேடி வந்தாங்களோ எல்லாரும் சுகமாக்கி இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை வியாதி வந்து கஷ்டப்படுகிறீங்களா? வியாதி வந்துடுமோன்னு பயப்படுகிறீங்களா? நமக்கு ஒரு தெய்வம் இருக்கிறாரு. அவர் சகல வியாதிகளையும் நீக்கி நம்ம சுகமாக்குற தேவன் அவர். அப்போ இந்த வேதம் சொல்லுகிறது, அந்த அம்மாவுக்கு எப்படி இயேசு வியாதியை நீக்கினாராம்? மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்ப இயேசு கிறிஸ்து மேல உள்ள விசுவாசம், அவர் மேல உள்ள நம்பிக்கை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தமிழத்துல வருகிற யாரையும் புறம்பே தள்ளாத தேவன் அவர். இன்னைக்கு வியாதிப்பட்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு இந்த 12 வருஷம் வேதனைப்பட்ட ஸ்திரீ இயேசுவின் நம்பிக்கையோடு தேடி வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகமானாலே, அந்த இயேசு இன்றைக்கு உங்களை தேடி வருகிறார். நம்பிக்கையோடு அவரை கூப்பிடுங்களேன், இருக்கிற வியாதிகளை சுகமாக்கிடுவாரு. இனி எந்த வியாதி நெருங்காம தேவன் பாதுகாத்துக் கொள்வார். அவர் வியாதிகளை நீங்க செய்கிற ஆண்டவர். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களுடைய வியாதிகளையும் தம்மேல் ஏற்றுக்கொண்டாரு. இன்றைக்கு நம்முடைய வியாதிகளை நீங்க செய்வார். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் அநியாயத்தை நீக்கி நம்ம சுத்திகரித்து ஆசீர்வதிக்க போதுமானவர். வியாதியில விசுவாசித்தா வியாதியை நீக்கி நம்ம சுகமாக்கக்கூடிய தேவன் அவர். கடைசி என்னொன்னு சொல்லி நான் முடிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எரேமியா 31:13. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்த. கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். சஞ்சலத்தை நீக்கி சந்தோஷப்படுத்துகிற தேவன் அவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், சஞ்சலம் அனுபவிக்கவே மனுஷன் பிறந்திருக்கிறான். யோபு சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வாலிபர் முதியோர் எல்லாருக்கும் சஞ்சலம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கவலை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சஞ்சலம் மிகுதி. அப்படி சஞ்சலத்துல நான் கடைசி வரைக்கும் துக்கத்தோடு தான் வாழணுமா? வேதனையோடு தான் இருக்கணுமா? கண்ணீர் தான் எனக்கு வாழ்க்கையா? அப்படியெல்லாம் வேதனைப்படுகிற அன்பு தேவ பிள்ளையே, வியாதி நிமித்தம் சஞ்சலப்படலாம், பிள்ளைகள் நிமித்தம் சஞ்சலப்படலாம், தரித்திரத்து நிமித்தம் சஞ்சலப்படலாம், உங்களுக்கு இருக்கிற குடும்ப நிலைமைத்து சஞ்சலப்படலாம், எதிர்காலத்தை குறித்து பயந்து இப்படி நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கிறேன்னு சஞ்சலப்படலாம். கவலைப்படாதீங்க, சஞ்சலத்தை நீக்குகிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுத்துவார். யோபுங்கிற பக்தனை குறித்து நாம் பார்க்கிறோம். யோபின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 2-3 வசனங்களை யோபு சொல்லுகிறார். என் சஞ்சலம் நிறுத்தப்பட்டு திராசுல வைக்கப்பட்டான், கடற்கர மணலை விட அதிகமான பாரம். இவ்வளவு வேதனை பாருங்களேன். யோபுக்கு சொல்லுகிற 10 பிள்ளைகளும் மரித்து போய்விட்டார்கள், ஆஸ்தியெல்லாம் போய்விட்டது, நண்பர்களால அவர் அவமானப்படுத்தப்படுகிறாரு. இப்படிப்பட்ட நிலைமையில சஞ்சலம் மிகுந்து காணப்படுகிற அந்த யோபு கர்த்தரை நோக்கி பார்த்த பொழுது அவர் சஞ்சலம் நீக்கி அவரை சந்தோஷப்படுத்தினார். மறுபடியும் 10 பிள்ளைகளை கொடுத்து இதெல்லாவற்றை வெட்டிப்பை கொடுத்த தேவன் நம்முடைய தேவன். அவ்வளவு சஞ்சலம் மிகுந்து காணப்பட்ட யோபின் சஞ்சலத்தை கர்த்தர் நீக்கியிருப்பார் என்று சொன்னா, உங்க சஞ்சலம் ஏன் சஞ்சலம் எம்மாத்திரம்? இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உங்க சஞ்சலத்தை
கர்த்தர் நீக்கி சந்தோஷத்தை கொடுக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நம்முடைய துக்கங்களை சிலுவையில் சுமந்து கொண்டார், நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நாம் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு சஞ்சலத்தோடு வேதனையோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது மிக மிக உண்மையாகவே எல்லாரையும் சங்கடப்படுத்த கூடிய ஒரு காலத்துல வாழுகிறோம். அடைக்கப்பட்டு கிடக்கிறோம். நம்ம நிலைமை என்ன நமக்கே தெரியவில்லை. இது எப்படி முடியுமோ யாருக்குமே புரியல. ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்கிற செய்திகள் வேதனைப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. ஆனாலும் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வானம் பூமி மாறி போனாலும் என் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. இந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் சஞ்சலம் நீங்க உங்களை சந்தோஷப்படுத்துவார். எனக்கு நீங்காது நினைக்காது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க பாவத்தை அறிக்கை செய்தா என் பாவம் என்ன விட்டு போகாது. நீ என்னைக்கோ வாலிபத்துல பாவம் செய்து விட்டேன், அந்த பாவத்தை இன்னும் சொல்லி காட்டுகிறாங்க. என் பாவம் என்னைக்கு போகுது? என்னுடைய பாவத்தை அறிக்கை செய்த பாவத்தை நீக்கி சுத்திகரித்து எனக்கு திரும்ப ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர். என் வியாதி கடைசிக்கு சுகமாகாது. இந்த வியாதி சுகரா, பிரஷரா, தைராய்டா, அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதியா, எலும்புல வியாதியா, இது நீங்க ஒருவேளை டாக்டர் மாதிரி சொல்லி இருக்கலாம், இது போகாதுப்பா, நீ கடைசிக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டா இருக்கணும். இல்ல, கர்த்தர் நீங்க செய்கிற ஆண்டவர் வியாதி ஒன்று விளக்குவே அவர் சொல்லி இருக்கிறாரு. கடைசி என் கவலை மாறாது. இல்ல அருமையானவர்களே, நாம் சந்தோஷமா இருக்கும்படியாகவும் ஆசீர்வாதம் இருக்கும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம். சஞ்சலம் நீங்கி நம்மை சஞ்சலத்தை நீக்குகிற தேவன் மட்டுமல்ல, சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுத்துகிற தேவன் அவர். முழங்கால் படிக்கிட்டு நம்ம எல்லாரும் அவரை நோக்கி நாம் பார்க்கலாமா? உடைந்த உள்ளத்தோடு காணப்படுகிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் உள்ளங்களும் கரைந்து போயிருக்கிறது. எல்லாரும் வேதனையோடு கூட நாம் காணப்படுகிறோம். சரி, இந்த பாவம் மன்னிக்க மாட்டாரா? இவ்வளவு பேரு கதறுகிறோமே, மன்னிப்பும் கேட்கிறோமே. நிச்சயமா அந்த பாவம் நீங்கும். அதனால வந்திருக்கிற தண்டனை நீங்கும். கண்டிப்பாக வசனத்தை பிடித்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை அறிக்கை செய்தால் எல்லா அநியாயத்தை நீக்கி சுத்திகரிப்பதற்கு உண்மை உள்ளவராய் நீதி உள்ளவராக இருக்கிறீரே. இப்ப நாங்கள் எல்லாம் அறிக்கை செய்து ஜெபிக்கிறோம். யார் யார் இங்க தலைவர்கள் பாவம் செய்தா மன்னியும், எந்தெந்த பாவம் மன்னியும், சபையில காணப்படுகிற பாவங்களை மன்னி, எங்க சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கிடைக்கிற பாவத்தை மன்னித்து எங்களோட நீங்கும்படி செய்யும். கண்டிப்பாய் அது நம்ம விட்டு நீங்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை வியாதி இருக்கிற வியாதி நீங்கும். இனியும் வியாதி வராம கர்த்தர் காப்பாற்றுவார். சஞ்சலம் துக்கம் சந்தோஷமாக மாறும். மெய்யாகவே சொல்லி இருக்கிறேன். அப்படியே முழங்கால் படிட்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அப்படியே சுனோக்கி பாருங்க, பார்க்கலாம். அருணாக நாம முதல் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் நமத்தில் எழுந்தருளுகிற தேவன் ஆவார். அருணாதர் நாமமதே ஒரு மனமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். அருணாதர் நாமமதே ஒரு மனமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். இதயம் நொறுங்குண்டோரின் ஆதாரம் அவரே. இதயம் நொறுங்குண்டோரின்
அணைப்பவரே, நோயினால் நொந்தவரை தாயன்பால் அணைப்பவரே, பரிகாரி நானே என்பார் பட்சமாய் நடத்திடுவார். பரிகாரி நானே என்பார் பட்சமாய் நடத்திடுவார். அருணாதர் நாமமதே ஒரு மனமாயொருகி இருக்கின்ற நேரமெல்லாம் இருந்திடுவார். அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நல்ல வேளைக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு வாரம் தேடி வந்த பிள்ளைகள் அப்பா, ஒவ்வொரு நாளும் திருச்சங்கத்தை நாடி வந்த பிள்ளைகள் இன்றைக்கு வர முடியாத நிலைமையில வீடுகள் இருந்து நோக்கி பார்க்கிறதை கத்த பார்க்கிறேன். என்னோடு கூட நான் தள்ளப்பட்டு விட்டேனே, தேவ சமூகத்துக்கு போக முடியாத பாவியாக மாறிவிட்டேனே. அன்றைக்கு தாவீது சொல்வதை போல கர்த்தருக்கு சித்தம் இருந்தா இந்த உடன்படிக்கை பெட்டியை நாம் பார்க்க கர்த்தர் கிருபை செய்வாரா? அதே போல எப்போ என்னைக்கு ஆலயத்துக்கு போக முடியும் என்று ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளை பாரும். ஒவ்வொரு வாரமும் தேடி வந்த பிள்ளைகள் வர முடியாம வீட்டுல நோக்கி பார்க்கிறாங்கப்பா. உங்களுடைய ஊழியக்காரன் பிரசங்கம் பண்ணி இருக்க நல்ல சமாரி உன்னை தேடி வருகிறார். வாரந்தோறும் தேடி வந்தேனாப்பா, நீங்க போக முடியலையே அப்படி ஏங்க உங்களை தேடி கர்த்தர் வருகிறார். இது போல அங்க இருக்கிற இடத்துல ஆராதனைகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும். இந்த அன்பின் கரத்தை நீட்டி அவளை சரசில வைங்க தகப்பனே, அவளை தொடுங்கப்பா, அவளை ஆசீர்வதிப்பீராக. சீக்கிரமாய் இந்த உபத்திரம் நீக்கி போகட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை சொல்வதை போல காணப்படாதவர்களை இந்த பிள்ளைகள் நோக்கி பார்க்கட்டும். இந்த உபத்திரம் சீக்கிரமாய் நீங்கி போகட்டும். இந்த உபத்திரவம் வேதனை அல்ல, அதிக மேன்மையான கனமகிமை கொடுக்கட்டும் ஆண்டவரே. வசனம் நிறைவேறட்டும். தேவன் அப்படி செய்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எனவே ஆண்டு வைரஸ் அழித்து போடும், ஜனங்களை சுகமாக்கும், பரவாம பாதுகாத்துக்கூடும். சீக்கிரம் சபைகள் திறக்கப்படட்டும். ஜனங்கள் வந்து ஆராதிக்க தேவன் கிருபை செய்வீராக. இப்ப அந்த வார்த்தையின்படியாக பாவங்கள் எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாவம் எப்ப நீங்கும்? நாங்க அறிக்கை செய்தா நீங்கும் ஆண்டவரே. திரும்ப திரும்ப அறிக்கை செய்யட்டும். தாவீதை போல ஆண்டவரே, நீர்கள் நீங்க சுத்திகரியும், அக்கிரம நீங்க சுத்திகரியும். தாவீது சுத்திகரித்து ஐயாவுக்கு ஏற்றவனாக மாற்றினதை போல யார் யார் அறிக்கை செய்கிறாங்களோ இந்த பாவம் நீங்கட்டும், தேசத்தின் பாவம் நீங்கட்டும், தேசத்தின் அக்கிரமம் நீங்கட்டும், இந்த வியாதி மறையட்டு, சந்தோஷ மகிழ்ச்சி உண்டாகட்டும். வியாதிப்பட்டு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கா ஜெபிக்கிறேன். தீராத வியாதிகளை சுகமாக்குற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அம்மாவை பார்த்து, மகளே உன் வேதனை நீங்க சுகமா இருந்து சொன்னீரே. வியாதியோடு வேதனை பட்டு கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இப்போ அந்த வார்த்தை கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. இந்த வேதனை வியாதி நீங்க சுகமடைவார்களாக. சஞ்சலம், வருத்தம், துக்கம், வேதனை நிறைந்து கிடக்கிற பிள்ளைகளை பாரும் ஐயா. எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்வதை போல சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுத்துவேன். இந்த சஞ்சலம் நீங்கட்டும், சந்தோஷத்தை கொடுப்பீராகப்பா. அப்படி ஆராய்த்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. கிருபை கொடுகளை தாங்கிக் கொள்ளும், வரை காயத்தைப்படுத்தும். இயேசு கிறிஸ்து என்கிற முடியப்பட்ட நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும். எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. நீ கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். நம் கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், நாமும் கலங்கிடவே வேண்டாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே,
கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே, நம்ம இயேசு கைவிட மாட்டான், நம்ம இயேசு கைவிட மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் அன்பும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் கூட இருப்பதாக. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும், வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பேன். இப்போதும் தேடி வந்து மனதார போற்றினோம், மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய பரிசுத்த வருகைக்கு ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.